ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று வறுமையிலும் நேர்மை அப்படிங்கிற துணைப்பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா? வறுமையிலும் நேர்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ வசதி இல்லை அப்படின்னாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். வறுமையாக இருந்தாலும் சரியா? புரிஞ்சுதா இல்லையா? நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா, வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் பொழுதும் கூட நாம் என்ன பண்ணக்கூடாது, நேர்மையான வழியில் தான் செல்லணும். துன்பம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நேர்மையாக இருக்கணும். புரியுதா? அதான் சொல்கிறாங்க, வறுமையிலும் நேர்மை. சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா கூட எப்படி இருக்கணும், தீய வழியிலெல்லாம் போகாமல் நேர்மையான வழியில் செல்லணும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? சரி, கவனிங்க. பாரு, இந்த பிக்சரில் தெரியுதா? படத்தில் என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள்லாம் இவர் தான் தலைவர். ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட குறைய சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகளெல்லாம், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. பாரு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். ஓர் ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. சாப்பாட்டுக்கு கூட வழியே இல்லை, கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். மழை பெய்யல அப்படின்னா அந்த ஊரில் என்ன ஆகாது, எந்த ஒரு விளைச்சலும் விளைவிக்க முடியாது இல்லையா? ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, அப்படியே ஒரே பசி. எதுவுமே அவங்க இதில் இது பண்ண முடியல, நிலத்தில் மழையே இல்லாததுனால. நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர். பெரியவங்க கொஞ்சம் பசியை தாங்கிக்குவாங்க, குழந்தைங்கள்லாம் பசியை தாங்கிக்குமா? அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் பசியால் ரொம்ப துன்பப்படுறாங்க அப்படின்னு ஊர் மக்களுக்கு பணக்கார தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இலகிய உள்ளம் கொண்ட அவர். இலகிய உள்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரக்க குணம். இரக்க குணோட அவர் அந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், இந்த ஊரில் யாரும் பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் வீட்டிற்கு கொழுக்கட்டையை எடுத்து செல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள். முதல்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கணக்கெடுத்துக்கோ. ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும். நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார். புரியுதா? நாளைக்கே என்ன பண்ணணும், கொழுக்கட்டையெல்லாம் சரியான எண்ணிக்கையாக கொண்டுட்டு வீட்டிற்கு வெளியே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுபோலவே வேலைக்காரர்கள் செய்தனர். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன் வைத்தனர். புரியுதா? வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கூடையை வச்சோன்னே சிறுவர் சிறுமியர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரே கூட்டமாக சூழ்ந்துக்கிட்டாங்க. கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு போகிறதுல எனக்குன்னு என்ன பண்ணுறாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் செகண்டு அப்படின்னு போட்டி போட்டுட்டு எடுக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுது, அமைதியாக இருக்குது. எல்லாரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள். எல்லாரும் எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய அந்த சின்ன கொழுக்கட்டையை மட்டும் அவள் என்ன பண்ணுறா, எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறா. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, பணக்காரர் கவனிச்சிட்ருக்காரு.
அடுத்து 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் எல்லா நாளும் அதே மாதிரியே மற்ற சிறுவர் சிறுமியர்லாம் போட்டி போட்டுட்டு எடுக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் என்ன பண்ணுறா, அமைதியாக இருந்து எடுத்துகிட்டு போகிறா. அதே மாதிரியே 5வது நாளும் வந்துருச்சு. அதே மாதிரியே நடக்குது. எஞ்சியிருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள். அந்த ஒரு கொழுக்கட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டிற்கு போகிறா. அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக 2ஆக பிரித்தாள். அந்த கொழுக்கட்டையை என்ன பண்ணுறா, சாப்பிட்றதுக்காக 2ஆக பிரிக்கிறா. அப்போது அதன் உள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அந்த தங்க காசை தன் தாயிடம் காட்டி, அம்மா, இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது, இது என்ன என்று பாருங்கள் என்று கூறினாள். இது என்னன்னு பாருங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா. அதற்கு அவர், இது தங்க காசு என்று இளவேனிலிடம் கூறிவிட்டு, இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே, இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு என்றார். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த கொழுக்கட்டை யார் உனக்கு கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே கொண்டு போய் இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டிற்கு வந்தால் சிறுமி. ஐயா, நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர்கிட்ட அவ சொல்கிறா. மகளே, உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தன் பெயர் இளவேனில் என கூறினாள் அந்த சிறுமி. என் பேர் இளவேனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. மகளே, உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. நீ உன்னுடைய பொறுமை, அமைதியாக இருந்ததுக்காகவும் நல்ல குணத்துக்காகவும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசு இந்த தங்க காசு. இதை நீ மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் அப்படின்னு சொல்லி பணக்காரர் சொல்கிறார். புரியுதா? அடுத்து, நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். அதை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள். இந்த பொண்ணுக்கு கிடைச்ச பரிசு தான் அந்த தங்க காசு இல்லையா? அதை அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதே திருக்குறளில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயானவள் என்ன பண்ணுறா, ஒருவர் தன்னுடைய குழந்தையை புகழ்ந்து பேசும் பொழுது பெற்றெடுக்கும் போது இருந்த மகிழ்ச்சியை விட ஒருவர் புகழ்ந்து கூறும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சந்தோஷத்தை விட பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. புரியுதா? அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்க அம்மா. அடுத்து நீதி அப்படின்னா இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேர்மை நன்மை தரும். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், நல்லதே நடக்கும். புரியுதா? அதான் இந்த பகுதியிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. புரியுதா? அடுத்து, கற்பவை கற்றபின் நாம் என்னென்ன நற்பண்புகளை பெற்றிருக்க வேண்டும். உங்களுக்கு என்னென்ன நற்பண்புகள்லாம் இருக்கணும்? நம்மக்கிட்ட பிறர்கிட்ட என்ன பேசக்கூடாது, இழிவாக பேசக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இல்லையா? எப்பயுமே நேர்மையான வழியில் தான் செல்லணும். புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? அடுத்து, எப்பொழுதும் இனிமையான சொற்களையே பேசணும். நேர்மையானவர் என்று நீ யாரை நினைக்கிறாய், அவரை பற்றி 5 மணித்துளி பேசுக. பள்ளி வகுப்பு இருந்திருந்தால் வகுப்பில் பேசியிருக்கலாம். இப்போ நீயே யோசிச்சு பாருங்கள் வீட்டில். சரியா? சரி. மதிப்பீடு இதெல்லாம் போன வகுப்புலேயே நான் குறித்து கொடுத்துருந்தேன். பாட நோட்டும் நீங்கள்லாம் எழுதிட்டீங்க இல்லையா? சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.